அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி விழுப்புரம். இந்த வீடியோவில் பொதுத்தமிழில் மிக முக்கியமான ஒரு பகுதி 7 பருவ மங்கையர்கள் அவர்களுக்கான வயது. இந்த பாயிண்ட் ரொம்பவே முக்கியமானது. டிஎன்பிஎஸ்சி டெட் போன்ற தேர்வுகளில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 7 பருவ மங்கையர்கள். ஸோ ஃபஸ்ட்டு அந்த 7 பருவ மங்கையர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண். ஓகேவா? ஸோ பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேதை அப்படிங்கிற வயது எந்த வயதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னா 5 வயதுலேருந்து 7 வயது வரை இருக்கக்கூடிய பெண்களை பேதை அப்படின்னு சொல்லுவாங்க. பெதும்பை அப்படின்னு சொன்னால் 8 வயதுலேருந்து 11 வயது வரை இருக்கக்கூடியவர்கள் பெதும்பை. மங்கை அப்படிங்கிறது 12, 13 இந்த 2 வயசு தான். ஓகேவா? ஸோ அப்போ மங்கை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. 12 வயது 13 வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளை மங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. மடந்தை அப்படின்னா 14 முதல் 19 வயது வரை இருக்கக்கூடியவங்களை மடந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவை அப்படின்னு சொன்னால் 20லேருந்து 25 வயது வரை. ஸோ அப்போ பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை. ஸோ அறிவை அப்படின்னா 20லேருந்து 25 வயது வரை. தெரிவை அப்படின்னு பார்த்தோம்னா 26லேருந்து 29 வயது வரை. ஓகேவா? ஸோ தெரிவை அப்படிங்கிறது. பேரிளம்பெண் நல்லா நான் வச்சுக்கோங்க. 30 வயதுக்கு மேலே இருக்கிறவங்கள என்ன சொல்லுவாங்க அப்படின்லாம் பேரிளம்பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ 7 பருவ மங்கையர்கள் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் ஆண்களுக்கான 7 பருவங்கள். ஸோ இதுவும் முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். 7 பருவத்துக்கான ஆண்களுக்கான 7 பருவங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாலன், மீலி, மறவோன், திறவோன். பாலன், மீலி, மறவோன், திறவோன். விடலை, காளை, முதுமகன். ஓகேவா? விடலை, காளை, முதுமகன். அங்கே பெண்களுக்கான 7 பருவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 30 வயதுக்கு மேலே இருக்கிறவங்கள பேரிளம்பெண் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இங்கே 30 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்கள முதுமகன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ பாலன் அப்படின்னா 1 முதல் 7 வயது வரை இருக்கக்கூடியவர்கள் பாலன். மீலி அப்படின்னு சொன்னால் 8 முதல் 10 வயது வரை இருக்கக்கூடியவர்கள் மீலி. மறவோன் அப்படின்னா 11 to 14. ஓகேவா? ஸோ திறவோன் அப்படின்னா 15. விடலை அப்படின்னா 16 வயது வரை இருக்கக்கூடியவர்கள். ஸோ காளை அப்படிங்கிறவங்க 17 to 30. 17 to 30 வரை இருக்கக்கூடியவர்களை காளை அப்படிம்பாங்க. 30 வயதுக்கு மேற்பட்டவர்களை ஆண்களில் முதுமகன் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ.